ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான ஒரு டேஸ்டான சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு, அதை நான் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கணும். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் 1, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், அதையும் அதோடு சேர்த்துக்கணும். இது சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இனிமேல் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள், அதையும் கொஞ்சம் அந்த பருப்போடையே சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூளையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதையும் அதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி விசில் வச்சிடணும். இது வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். பருப்புக்கு 2 விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும், பருப்பு ரொம்ப கரையாமல் கொள்ளாமல். இப்போ வந்து இந்த பருப்புக்கு வந்து நான் 2 விசில் இல்லாத 3 விசில் கூட வைப்பேன். இப்போ இந்தியா பருப்பாக இருந்தால் நீங்கள் 1 விசில் வச்சா கூட போதும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கரை மூடிடணும். மூடி ஒரு 2 விசில் நான் வச்சுக்கிட்டேன். இப்போது வேறு ஒரு சட்டியில், எந்த சட்டியில் சாம்பார் வைக்க போகிறோமோ அதில் வந்து நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த சட்டியில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறோமோ அதை சேர்த்துடணும். அதோட அந்த பருப்பும் வெந்துருச்சு. இந்த பருப்பையும் சேர்த்து அந்த காய்கறிலாம் போட்டு நம்ம எந்த சட்டியில் வச்சுருக்கோமோ அதில் தூக்கி அப்படியே ஊற்றிடணும். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3/4 பதத்தில் இருக்கணும். அப்படி இல்லை நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்து காய் வேகிறதுக்கு ஊற்றணும். கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 பதம் தான் வெந்திருக்கு, அதனால் அந்த காய்கறியோடையே சேர்த்து நான் அந்த பருப்பு தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். இது ஈஸியான சாம்பார், சூப்பரான சாம்பார். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதையும் அதோடையே சேர்த்து இந்த பருப்பு, காய், அந்த சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் கலக்கி தூக்கி அடுப்பில் வச்சா போதும். மிளகா பொடி, அதையும் அதோட சேர்த்துக்கணும். உப்பும் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டணும். இப்போ நல்லா கொதிக்குது. காய் நல்லா அப்படி மூடியை வந்து பாதி மூடி மூடாமல் வச்சிடணும், இல்லைனா பொங்கி ஊற்றிடும். அதுக்காக இப்போ ஒரு கொட்டை புளி, அதையும் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி இருக்குது, அதையும் அதோட இப்போ சேர்த்துடணும். சேர்த்தாச்சு. இப்போயே நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜிலேயே. இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய், இதை வந்து நம்ம சாம்பாரை தாளிக்க போகிறோம். அதுக்காக இது வந்து நிறையா சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கொஞ்சோண்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஜீரகம் சேர்க்குறோம். அடுத்து கொஞ்சம் கடுகு, அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் இப்போ சேர்த்துக்கணும். நல்லா வெடிக்க விடணும். வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறேன்னு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் அடுப்பில். இது வந்து நிறைய சாம்பார் வைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது நான் வந்து கொஞ்சம் சாம்பார் செஞ்சேனாலுமே இப்போ இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வேன். மாங்காய், அதையும் அதோடு சேர்த்துக்கணும். கொத்தமல்லி தழை, அதையும் தூவியாச்சு. நல்லா இப்போ சாம்பார் கொதிச்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதோடு சேர்த்துடணும். இந்த வெங்காயம், கடுகு, ஜீரகம் எல்லாத்தையும் அந்த சாம்பாரோடு சேர்த்து ஒரு வாட்டி கிண்டி விட்டு ஒரு கொதி வர விட்டு லைட்டாக மாங்காய் சிம்மில் வச்சு மூடி போட்டிங்கன்னா மாங்காய் வெந்து வந்துடும். சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா போதும், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான சாம்பார். இன்னும் நிறைய பேர்த்துக்கு சாம்பார் வைக்க தெரியாமல் இருக்குது. நம்ம எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக வராது, வேணான்னு சொல்லுவாங்க சாம்பார். அந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் வைக்க தெரியாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து வைங்க, நல்லா சூப்பராக ஒரு சாம்பார். இந்த வீடியோவை பார்த்துட்டு சாம்பார் வைக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.